ஐயோ பாவம், உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது, உன்னை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. என்ன சுவாமி? சூரிய பகவானுக்கு ரதம் சாரையாக இருக்க வேண்டிய நீ சூரிய பகவானுக்கு சார்பாக தேவலகம் சென்றால் பாரிய மரியாதை பெற்று வரலாம் என்று அவளோடு சொல்லுகின்றார். ஆனால் சூரிய பகவான் என்ன நினைத்தார்? பாரிய மரியாதையோடு வேறு வரவில்லை என்றால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்று உரைத்திருக்கிறார். இப்படி உரைத்து விட்டாரே சூரிய பகவான் என்று மனவர்த்தத்தோடு போகின்றார். சென்றார் பாரிய மரியாதையும் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று வருத்தத்தோடு இருக்கின்றார். ஆமாம் சுவாமி. ஏனென்றால் அந்த புகழ்வாளை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறது. வழி இருக்கிறது. என்ன சுவாமி? அங்கம் உள்ள குறைவாக பிறந்திருக்கின்றார். உடலிலே அக்கையிடம் குறைவாக பிறந்திருக்கிறேன். எதற்காக பிறந்தாய் தெரியுமா? உன் தாய் வயிற்றிலே நீ கர்ப்பத்திலே இருக்கும் போது, கருவாக இருக்கும் போது உன் தாயானவள் கருவை தட்டி தட்டி பார்த்துக் கொண்டிருப்பாள். ஓ, கரு வளர்ந்து விட்டதா என்று சோதிப்பதற்காக தன் கரு முட்டையை விரலினால் தட்டினார். ஆமா, அப்போது உன் தாயானவள் தட்டும் பொழுது அங்கம் குறைவாக பெற்ற எனது தாய் உன் தாயார் கருவாக நான் இருக்கும் பொழுது கரு முட்டையை தட்டினார். என் காலானது ஊனமாக பிறந்து விட்டாய். ஆண்டவா, அப்படி அங்கத்திலேயே ஊனமாக இருந்த எனக்கு தேவலோகம் செல்ல அறிந்தது கிடையாது. இருக்கிறது. எப்படி தெரியுமா? என் மகன் அருணன் அங்கம் குறையாக பிறந்திருந்தாலும் அவன் எப்போது எந்த நேரத்தில் எந்த உருவத்தை எடுக்கலாம் என்று மனதார நினைத்தால் அப்போது நிறைவேற வேண்டும் என்று அன்று உன் தாய் கொடுத்த சாபம் நிச்சயமாக உன் தாய் கொடுத்த வரத்தால் நிச்சயமாக நீ எப்போது எந்த உருவத்தை எடுக்க நினைத்தாலும் நினைத்து சொல்லலாம். இப்போது நீ பெண்ணாக உருவை மாற்றி சொல்ல வேண்டும். காலத்தையும் உணர்ந்தவர் நீங்கள். 3 லோகத்தை சுற்றி வரக்கூடிய சுவாமி நீங்கள். என் தாய் குழந்தையாக இருக்கும் பொழுது என்னால் தானே என் மகனுக்கு அங்கீகாரம் பெற்றது. ஆகையால் மகனே அருணா, நினைத்த நேரத்தில் நினைத்த உருவத்தை எடுக்கலாம் என்று வரத்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது பெண்ணாக மாறினார். அந்த வரத்து பிரகாரம் இப்போது நீ பெண்ணாக உருவத்தை மாற்றி தேவலோகம் சென்றால் உனக்கு மாறிய மரியாதை சுவாமி. ஆடவனாக பிறந்த நான் எப்படி பெண்ணாக மாறுவது? இதுதான் உனக்கு சந்தேகமா? இப்போது பெண் உருவத்தை மாற்றி புறப்பட வேண்டும். அருணனாக இருந்த நான் அருண பெண்ணாக உருவாகி Thank you.